ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டின் இறுதிக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஆராதிக்க வந்திருக்கோம். எத்தனை பேரும் முழு மனதோட என் அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்தணும், இத்தனை மாதம் அளவும் என்னை கண்ணின் மணி போல் அவர் பாதுகாத்து கொண்டாரே, அவருக்கு நான் நன்றி சொல்லணும். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆன்லைனில் எங்களோடு கூட இணைந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதுமாக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நிமிடமும் எங்களை எவ்வளோ அழகாக நீங்கள் வழி நடத்தியிருக்கிறீங்க. அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் பெருசாக எதையும் செஞ்சிடலப்பா, ஆனால் உங்களுக்கு நன்றி சொல்ல மாத்திரம் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. எத்தனையோ ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்து எங்கள் வழி நடத்தினீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் பாதங்கள், எங்கள் கால்கள் சிக்கி கொள்ளாதபடி நீங்க எங்களை பாதுகாத்து வந்தீங்களே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்பு வைத்து எங்களை நடத்தினீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆண்டுல எவ்வளோ பாழாக்கும் காரியங்களை எங்களோட வாழ்க்கையில பார்த்துருக்கோம் தகப்பனே. எல்லாவற்றிலும் இருந்து எங்களை தூக்கி சுமந்த தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி அப்பா, உம்முடைய மகிமைக்காய் நன்றி. எங்களோட வாழ்க்கையில நீங்க வைத்த அளவற்ற அன்பிற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இந்த ஆராதனை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்க முழு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கரங்களை தட்டி சந்தோஷமாய் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும், ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. கரங்களை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர். சொல்லாமா? நல்லவர், கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் உண்மை கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடக்கல்வர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரிய. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மையுள்ளவர். என் வாழ்க்கையில பெரியவர், பரிசுத்த கிருபைகள் உண்மையுள்ளவர், வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பெறலும் நீங்கார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பெறலும் நீங்கார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், உம் தேவன் பெரியவர். சொல்லுங்க கர்த்தர், கர்த்தர் நல்லவர், உம் தேவன் பெரியவர்.
சொல்லாமா? வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர். உயர்த்தலாமா? நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர். நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி படுக்கையிலேருந்து ஆண்டவர் மாற்றுவாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த வியாதி படுக்கை நடக்கும்போது, நம்ம குடும்பத்தில் நமக்கு ஒரு நடக்கும்போது மனசில் ஒரு விதமான ஒரு தளர்வு வரும் பாருங்களேன். அது டாக்டர் சொன்னாலும், கூட இருக்கிறவங்க சொன்னாலும், பணம் இருந்தாலும், எது இருந்தாலும் நம்மளை தேற்றவே முடியாது. ஆனால் அப்பா ஒரு வார்த்தையை அனுப்பிட்டார்னா, அந்த வார்த்தையை நான் பிடிச்சிக்கிட்டேன்னா என் பிள்ளைகளோட வாழ்க்கை மாறுறதை நான் பார்த்துட்டே இருப்பேன். குழந்தைங்களை 2 பேர்த்தையும் பெட்டில் வச்சுட்டு அவர் ஒரு வார்த்தையை அனுப்புனாரு. அவர் உன்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை பிள்ளைகளுக்கு காண்பிப்பேன்னு சொன்ன உடனே மனசுல இருந்து அந்த தைரியம் இருக்கு பாருங்களேன். நீங்க நினைச்சு பாருங்க, ஜனவரி மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் எத்தனை வார்த்தைகளை கொண்டு உங்களோட வாழ்க்கையில தைரியப்படுத்தி இருக்கிறாரு. நம்ம சபையில இருந்து சொன்ன வார்த்தைகள் எத்தனை நாள் நம்மளை கிளியர் பண்ணி இருக்குதுல்ல, அதுக்கெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆமென். பாடலாமா? சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம். சந்தோஷமா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ற விதமாக சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் பலங்களால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் பலங்களால் நம்மை வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நன்றி சொல்லுங்க. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். சொல்லாமா?
பலவான வினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் நீ பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பும் தாகரிக்க உன் ஆண்டவரை தொழுதே பாடலாமா வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தரிசு வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தரிசு ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பும் தாகரிக்க உன் ஆண்டவரை ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்று கிருபையினால் முடிசூட்டும் ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்று கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பும் தாகரிக்க உன் ஆண்டவரை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பாடல சிலது பழைய வார்த்தைகளா இருக்கறனால நம்மளுக்கு புரியல. இந்த பாடல் சொல்லுது உற்று உனக்கு இறங்கி உரிமை பாராட்டும். ஆமென். சாத்தான் வந்து பல காரியத்துல சொல்வானா, இவன் இந்த தப்பு பண்ணியிருக்கான் அதனாலதான் அவன் வாழ்க்கையில இந்த கஷ்டம் இதுதான் அதுதான். ஆனா அப்பா சொல்வாராம், அவரோட நிலைமையில இருந்து இறங்கி வந்து சொல்வாராம், இவர் ஏன் பிள்ளை, இவர் ஏன் பையன், இது ஏன் பிள்ளை, இவங்களை ஒரு நாளும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இவங்களை ஒரு நாளும் எனக்கு விட்டு கொடுக்க முடியாது. ஆமென். உற்று உனக்கு இறங்கி உரிமை பாராட்டிட்டு என்ன பண்ணுவாராம், சாத்தான் என்னை தொடாதபடி கிருபையினால சூட்டிக் கொள்வாராம். ஆமென். கிருபையினால, கிருபை அப்படிங்கிற ஒரு கிரீடத்தை என் மேல தலை மேல வச்சதுக்கு அப்புறம் சாத்தானால ஒரு நிமிஷம் கூட என்னை தொட்டு பார்க்கவோ என்னை பத்தி யோசிச்சு பார்க்கவோ முடியாது. இந்த ஒரு ஸ்டான்ஸாவை மட்டும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்ற விதமாக ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் மூடி சூட்டும். பாடலாமா? ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் மூடி சூட்டும். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு வைத்தாதரிக்க உன் ஆண்டவரை தொழுதேற்று வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய்து தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய்து கரங்களை உயர்த்தி ஆத்துமாவே என் உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதே. ஆத்துமாவே ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை ரிமமமா சேஷிகந்தரோ தேவ மகிமையே எங்களை நேசிக்கும் கிருபையே தகப்பனை போல தேற்றுபவரே எங்களுக்காக இறங்கி வந்து எல்லாத்தையும் செய்பவரே தொழுதே. கரங்களை
கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லாமா, நன்றி சொல்லாமா, நன்றி சொல்லாமா, நன்றி சொல்லாமா. ஒவ்வொருத்தர் எந்த மனநிலைமையில இருந்து வந்திருக்கோன்னு தெரியல, ஆனால் அப்பாவை ஆராதிக்கும் போது, அவரை நேசிக்கும் போது அவர் கிருபையினால முடிசூட்டுகிறார். நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும்படி செய்கிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது. எத்தனை பேர் இந்த இடத்துல வியாதியை குறிச்சு, மரண படுக்கையை குறிச்சு பயப்பட்டு இருக்கீங்களோ? அப்பா சொல்கிறார், உன் வயது திரும்ப, உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது, வால வயது போல் ஆகிறது, வால வயது போல் ஆகிறது. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ மகிமை அதிக அதிகமாய், அதிக அதிகமாய், அதிக அதிகமாய் ஆலயத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த இடத்துல மனவேதனையோடு வந்திருக்கிறீங்க? நான் என்ன நினைச்சாலும் சூழ்நிலை மாற மாட்டேங்குது. தேவ கிருபை, தேவ தயவு, தேவ காருண்யம் நம்ம வீட்டை நிரப்பும் போது, வீட்டை நிரப்பும் போது எவ்வளோ புயல் அடிச்சாலும் இயேசு எந்திரிச்சு நிற்கும் போது புயல் அமருகிறது போல என் பிரச்சனைகள் எல்லாம் அமருகிறது, அமருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய நாமத்திற்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்குமா? அப்படி நினைக்கும் போது உங்க பிரச்சனையெல்லாம் அவர் முன்னாடி எம்மாத்திரம், 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 எம்மாத்திரம். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத பல பேரு அவங்க பிள்ளைகளை நினைச்சு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சு, பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை நினைச்சு கலங்கிட்டு இருக்கிறத அப்பா காமிக்கிறாரு. அப்பா சொல்றாரு, உங்க பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய செட்டையின் நிழலில் இருக்கிறாங்களாம். ஆமென், ஆமென். அவரோட செட்டையின் நிழல்ல இருக்கும்போது ஒரு தூதர் வரும்போதே அந்த இடத்துல யாராலும் எந்த காரியமும் நடக்காதான். ஆனா அப்பா சொல்றாரு, அவரோட செட்டையின் நிழலில் உங்க பிள்ளைங்க, உங்க தலைமுறைகள், நீங்க யோசிக்கும் எல்லா காரியமும் அவரது செட்டையின் நிழலில். கழுகு தன் செட்டைகளை விரித்து காப்பது போல ஆண்டவர் உங்க குடும்பத்தின் மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை லைக் பண்றீங்க? சந்தோஷமாய் அவரோட குடும்பத்தின் மேல, உங்கள் குடும்ப காரியங்கள் மேல, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேல, உங்கள் பொருளாதாரத்தின் மேல தேவகரம், தேவகரம், தேவகரம். தலைமுறை தலைமுறை தான் வாயில திறந்து பாடுங்க. உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத சொல்லாமா? கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லாமா? நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹalleluya, 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 ஹalleluya.
ஒரு ஆராதனையின் ஆரம்பத்திலே ஆண்டவர் நம்மை நிரப்புறாரு. நான் முடிஞ்சு போகும்போது எவ்வளோ சந்தோஷமா நம்மளை அனுப்புவார். ஆமென். இன்னும் அதிகமாய் ஒரு கடலுக்குள்ள ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க போக 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 இன்னும் ஆழத்திற்கு அப்படி நமக்கு போயிட்டே இருப்பாங்க. அது போலவே ஆண்டவர் என்னைய, என் வாழ்க்கையை, என் பிள்ளைகளோட வாழ்க்கையை, குடும்பத்தை, பொருளாதாரத்தை இன்னும் ஆழத்திற்கு கொண்டு செல்வார். ஆமென், 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 ஆமென். கடன் பிரச்சனைகளை நினைச்சு நம்ம கவலைப்படுறோம். அப்பா சொல்றாரு, இன்னும் ஆழத்திற்கு செல்லும் போது நீங்க நினைச்சு பார்க்கறத விட அவ்வளோ சீக்கிரமா கண்ணுமிக்கிற நேரத்துல உங்க கடன்கள்லாம் முடிய ஆண்டவர் கிருபை செய்வார். ஆண்டவர் நம்மளுக்கு பல வாக்குத்தத்தங்களை ஆரம்பத்தில் கொடுத்துட்டாரு. நீங்கள் யோசிக்கலாம், 12 மாதம் ஆச்சு, இன்னுமே நிறைவேறவே இல்லையே. நான் சொல்கிறேன், இந்த இடத்துல அவரை துதிக்கிற துதி, அவர் எழும்ப அவர் வாக்கு பண்ணினதை விசிட் பண்ணுவார். அவர் சொன்னபடி செய்து முடிப்பார். மனுஷங்களை பார்த்து நம்ம ரொம்ப கலங்கி போயிட்டோம். சொன்னால் இவங்க எங்கே செய்கிறாங்க, இப்போ சொல்லுவாங்க, அப்புறம் மாற்றி சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்லிட்டாருன்னா அவர் செஞ்சு முடிப்பார். ஆமென். அவர் சொன்னதை என் வாழ்க்கையில், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் என்னென்ன சொன்னாரோ அது எல்லாம் செய்து முடிக்க தான் போகிறார். நம்ம விசுவாச அறிக்கை இந்த பாடலை பாட போகிறோம். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னபடி செய்து முடி. சந்தோஷமாய் அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். திரும்பவுமாக அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அப்பா சமூகத்துல ஆண்டவர் சந்தோஷமா ஆராதிக்க போறோம். சாராள் பொறுத்து பார்த்தாங்க. ரொம்ப மோசமான வார்த்தைகள் தான் கூடிக்கொண்டே வந்துச்சு. ஆனால் குழந்தை பிறகுல. ஆனால் அப்பா சமூகத்தில் என்னைக்கு போய் சொன்னாங்களோ அந்த ஜெபத்தை அவர் தள்ளாமல் அவரோட கண்ணீரை எல்லாம் துடைத்தாரா. ஆமென். நம்ம ஒன்று சொல்லும் போது மனுஷங்க தள்ளி விடுறாங்க, அது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் உன்னை தள்ளி விடவே மாட்டேன், ஒரு நாள் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நீங்க நினைக்கிறீங்க நீங்க சிந்துற கண்ணீர் எல்லாம் வேஸ்ட்டுன்னு. ஒரு வசனம் சொல்கிறது, அவர் துருத்தியில் சேர்த்து வைத்து எனக்கு பலனை கொடுக்கிற நாட்கள் இருக்குதாமா. ஆமென். கரெக்டான டைம் எனக்கு பதில் தருவார். கரங்களை தட்டி பாடலாமா? பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கற்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு,
பொருத்தும் பார்த்து பார்த்து வயசும் ஆகி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ, சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீர். பாடலாமா? வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீர். கீழே கிடந்து என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப சொல்லுங்க சொல்லுங்க வாய்களை திறந்து. கீழே கிடந்து என்ன மேல தூக்கி வச்சு கிருப மேல கிருப தந்து உயர்த்தி வைத்தீர். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். பலவனாங்கி ஜொலித்ததனால பல பேர் கண்ணு பட்டு ஒழிஞ்சு போட்டாங்க. பலவனாங்கி ஜொலித்ததனால பல பேர் கண்ணு பட்டு ஒழிஞ்சு போட்டாங்க. கண்ணீங்க ராஜவஸ்திரம் அத ஒருத்தர் நெருங்க முடியல. கண்ணீங்க ராஜவஸ்திரம் அத ஒருத்தர் நெருங்க முடியல. அடிமை என்ன அதிபதியா மாத்தி விட்டீங்க, அடிமை என்ன அதிபதியா மாத்தி விட்டீங்க. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல யோசேப்பு போட்ட பலவர்ண அங்கி பிடிக்கலன்னா பொறாமப்பட்டாங்கன்னா அது அவுக்க முடிஞ்சது. ஆனா அப்பா சொல்றாரு, இன்னைக்கு நான் போட்டிருக்கிற அங்கி புதிய ஏற்பாட்டு காலத்துல பலர் உன்னை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்கன்னு சொல்லல. உங்க வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுவாங்க, ஆனால் யாரும் உங்களை டச் பண்ணவே முடியாது, யாரும் உங்களை தொட முடியாது, தொட முடியாது. அப்பாவோட கிருபையில நீங்க எப்படி இருக்கீங்கன்னா யாரும் தொட முடியாத தளத்திற்கு உங்களை கொண்டு வந்து அவர் ஆசீர்வச்சிருக்கிறார். என்ன வேணா என் வாழ்க்கையில நடக்கும். நான் சொல்றேன், இந்த வருடம் எனக்கு ஏகப்பட்ட பிளெஸிங்ஸ் என் வாழ்க்கை மேல வரப்போகுது. அவங்க பார்த்து பொறாமப்படுவாங்களா, இவங்க பார்த்து பொறாமப்படுவாங்களா? கவலைப்படாதீங்க, பொறாம தான் படுவாங்க, ஆனால் உங்களை தொட முடியாது. அவர் கண்ணன் கருமணி போல அவர் உங்களை பாதுகாப்பார், பாதுகாப்பார். கரங்களை தட்டி பாடலாமா? பலவராங்கி ஜொலித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. பலவராங்கி ஜொலித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க. கண்ணீங்க ராஜவஸ்திரம் அத ஒருத்தர் நெருங்க முடியல. கண்ணீங்க ராஜவஸ்திரம் அத ஒருத்தர் நெருங்க முடியல. அடிமை என்ன அதிபதியா மாத்தி விட்டீங்க, அடிமை என்ன அதிபதியா மாத்தி. சந்தோஷமாய் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். மோசேயை போல கொலகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பி வச்சாங்க. மோசேயை போல கொலகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பி வச்சாங்க. நீங்க முச்செடியில் என்னை மீண்டும் உயர்த்தி வைக்கவே அவர் வந்துட்டாரு. நீங்க முச்செடி உயர்த்தி வைக்க, உயர்த்தி வைக்க. வேண்டாம்னு சொன்னவங்களை நடத்த வச்சீங்க, வேண்டாம்னு சொன்னவங்களை நடத்த. சந்தோஷமாய் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அசாத்தியங்கள், முடியாத காரியங்கள் எல்லாம் முடிகிற நேரம் அவரது பிரசன்னம் நம்மளத்துல இருக்கிற நேரம். ஆமென். இது என்னால் முடியாது, இது என் தகுதிக்கு மிஞ்சினது, டாக்டர் எல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க, இதுக்கு மேலே முடியாது, எந்தெந்த இடத்துல எல்லாம் முடியாது முடியாதுன்னு நிற்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு புது ஆரம்பம், புது ஆரம்பம். பழைய ஆரம்பம் கிடையாது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய மோசமான காரியங்கள் எல்லாம் முடிந்து ஒரு புது ஆரம்பத்தில் வர நேரம். ஆண்டவரது பிரசன்னத்தை அனுபவிக்கிற நேரம், அவரது பிரசன்னத்தை அனுபவிக்கிற நேரம். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி அவருக்கே எல்லா புகழ், எல்லா மகிமை, எல்லா கனம் அவர் ஒருவருக்கே, அவர் ஒருவருக்கே, அவர் ஒருவருக்கே, அவர் ஒருவருக்கே, அவரது பிரசன்னத்திற்கே, அவரது மகிமைக்கே. நன்றி அப்பா.
தடவை நான் தப்பு பண்ணனால இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னு அப்பா சொல்றாரு. எத்தனையோ காரியங்களை நீ தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா அந்த காரியத்தை எல்லாம் மாற்றி அமைக்க என்னால முடியும். மாற்றி அமைக்க ஒரு புது வாழ்வு தர என்னால முடியும். நான் செஞ்ச தப்புனால என் கை மீறி பல காரியங்கள் போயிடுச்சு. இதுக்கு மேல சொல்யூஷன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்களா? கை மீறி போனதை எல்லாம், கை மீறி போனதில் எல்லாம் எல்லாத்தையும் தரதில்ல, ரெண்டத்தனையாய் தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். உங்கள் குடும்பங்களை எனக்கு அவ்வளவுதான், எனக்கு விட்டு போயிடுச்சு, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொன்ன காரியங்கள் எல்லாம் ரெண்டத்தனையாய் தந்துதான் ஆண்டவர் உங்களை அடுத்த வருஷத்துக்கு கடந்து செல்ல போறார். எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை ஏற்றுக்கொள்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல, உங்கள் பொருளாதாரத்துல, உங்கள் கடன் பிரச்சனையில எல்லாம் 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 ஆண்டவர் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும். நன்றி ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கண்ணீரோடு வந்திருக்காங்கப்பா. எனக்குன்னு நிக்கிறதற்கு யாருமே இல்லை, என் குடும்பத்துல எனக்குன்னு பேசுறதற்கு யாரும் இல்லை. பாடு சொன்ன மாதிரி, எனக்காய் நிற்பவர் நேசு, எனக்காய் பரிந்து பேசுபவர் நேசு, என் வாழ்க்கையை உயர்த்தி அழகு பார்க்கிற தந்தை என்னுடைய இயேசு. அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்க கோடி கோடி நன்றி சொல்றோம்ப்பா. ஏன்னா எங்க இருந்தும் கிடைக்காத சந்தோஷமும் சமாதானமும் மன நிம்மதியும் உம்முடைய பிரசன்னத்துல கிடைத்ததற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீதியான வேலைகளும் உம்முடைய கரங்கள் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.